Hi viewers, welcome to NK Info channel. நான் உங்கள் NK. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சீசனல் ஃபுட் எபிசோட் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டை வச்சு ட்ரெடிஷனல் டைப் ஆஃப் கொழுக்கட்டை தான் எப்படி செய்யுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கிறது ஒண்ணொண்ணா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மூடி வந்து திருவன தேங்காய் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு ஒரு 6ல இருந்து 7 பலாப்பழ சொலைகள் எடுத்துருக்கோம். இது வந்து பலாப்பழ பழம் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு முழு வெல்லம், ஒரு 400 கிராம்ஸ் இருக்கிற வெல்லத்தை வந்து பொடி பொடியா தூள் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 6ல இருந்து 7 வந்து ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு திரும்பி வெந்நீர்ல போட்டு வேக வச்சோம். இல்ல நீங்க குக்கர்ல போறீங்கன்னா குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு வடிகட்டி காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் நானு. நெக்ஸ்ட் ஒரு 180 கிராம்ஸ் ஆஃப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி மாவு வந்து ஒரு 180 கிராமும் ஒரு 4ல இருந்து 5 டீஸ்பூன் வந்து மைதா மாவு இதுல ஆட் பண்ணிக்கணும். ஏன் மைதா ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம நல்லா தண்ணி தெளிச்சு பிசையும் போது உங்களுக்கு வந்து சாஃப்ட் கண்டென்ட் கொடுக்கும். கொழுக்கட்டை பண்றதுக்கு நீங்க வந்து தட்டும் போது கொஞ்சம் நல்லா கையில ஒட்டாம பிசு பிசுன்னு இல்லாம கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால ஒரு 3ல இருந்து 4 டீஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வாழை இலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம துண்டு துண்டா கட் பண்ணிக்கணும். இப்போ கொழுக்கட்டை பண்றதுக்கு முன்னாடி உள்ள வைக்கிற ஸ்டஃப் பூரணம் வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ 1 பை 1 பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பூரணம் பண்றதுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச கடலை பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 4 ஏலக்காய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இத கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொழுக்கட்டை பண்றதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் சாஃப்டா வரும். நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் செஞ்சு வச்சிருக்கேன். இது நல்லா பிசைக்கலாம். மாவு நல்லா பிசறி வச்சாச்சு. இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ற பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூரணம் ரெடி பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பருப்பு பொடி கூட கொஞ்சோண்டு இந்த துருவி வச்சிருக்கிற வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட துருவி வச்சிருக்கிற தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இங்க அடிச்சு வச்சிருக்கிற பலாப்பழ பேஸ்ட்டை வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நல்லா வந்து மிக்ஸ் அப் பண்ணிக்கலாம். இதுல தண்ணி நீங்க ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பலாப்பழத்தோட பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ அதுவே சேர்த்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுல கொஞ்சம் கீ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸோ தேவைப்படுறவங்க வேணும்னா கீ ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வாழை இலையை ஒரு சின்ன சின்ன துண்டு பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எத்தனை கொழுக்கட்டை பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழை இலையை இப்படி 2ஆ மடக்கிற மாதிரி இப்படி நீங்க கிழிச்சுங்க. இலையை வச்சுட்டு இதுல கொஞ்சம் வந்து நெய் நீங்க வந்து தடவிக்கலாம். அப்பதான் வந்து இது வந்து ஒட்டாம வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கிற மாவை ஒரு சின்ன இந்த அளவுக்கு எடுத்து இந்த பீஸ் அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த இலையில வச்சு அப்படி தட்டிக்கலாம். நம்ம இப்போ தட்டுறதுக்கு ஒரு சின்னோட கிண்ணத்துல தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை டிப் பண்ணிட்டு தட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்குள்ள அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ள வச்சிடலாம்.
நல்லா ஸ்டஃபிங்கை நல்லா இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே இலையை மூடி இப்படி இந்த மாவு சுற்றி இருக்கிற இந்த ஹோல்ஸ்லாம் அப்படியே அடைச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை உள்ள வந்து மாவுக்குள்ள வந்து ஸ்டஃப்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வச்சாச்சு. இதை ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் அப்படியே மூடி அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். அடுப்பில் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வேக வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொழுக்கட்டை செஞ்சுட்டு ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. உள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லா வந்துருக்கு, மாவு நல்லா வந்துருக்கு. கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி நம்ம இந்த வாழை இலையில பண்ணுறதுனால இந்த வாழை இலையில நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இது வாழை இலையில பண்ணும்போது அந்த வாழை இலையில இருக்கிற மருத்துவ குணங்கள் கண்டிப்பாக அந்த டிஷ்குள்ளே இறங்கி இருக்கும். அந்த டிஷ் சாப்பிட்றப்போ அதோட நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இந்த ஒரு சீசன் தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கிற இந்த ஃப்ரூட்டை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு புது டிஷ்ஷோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.